துபாய். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துபாய் அப்படிங்கிறது ஒரு நாடு அல்ல, ஒரு நகரம். ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிற நாட்டுல இருக்கிற 7 அமீரகங்கள்ல ஒரு அமீரகம் தான் துபாய். பரப்பளவு ரீதியாகவும் சரி, மக்கள் தொகை அடிப்படையிலும் சரி, அபுதாபிக்கு அடுத்த அடிப்படையாக இருக்கிறது துபாய் தான். நம்மள நிறைய பேருக்கு நான் துபாயில இருக்கிறேன், நான் துபாயில வேலை செய்யறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விடயமா காணப்படும். அந்த ஒரு பெருமைக்கு காரணம் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளமும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய செல்வமும் தான். அது மாத்திரமல்ல, தனக்கென ஒரு தனி அடையாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் துபாய். இன்னைக்கு பல பேர் ஒரு முறையாவது நான் துபாய்க்கு போயிட்டு வரணும்னு நினைக்காதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த நகரமானது ஒரு ஃபேமஸான நகரமா இன்னைக்கு உலகத்துல காணப்படுது. அங்க இருக்க விமான நிலையத்திலிருந்து உலகத்தினுடைய எந்த ஒரு நாட்டுக்கும் போகலாம் அப்படிங்கிறதும் இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க உண்மைதான். ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்வம் மிக்க நகரம் தான் துபாய். அப்படிப்பட்ட துபாயை பற்றிய ஒரு சில விடயங்களை தான் இந்த ஒரு காணொளி மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரேபிய தீபகற்பத்துல அரேபிய வளைகுடா, அதாவது பாரசீக வளைகுடாவின் தெற்கில் அமைந்திருக்கிறது தான் துபாய். அமீரகங்கள்ல அதிக மக்கள் தொகை கொண்டதும் அபுதாபி அமீரகத்துக்கு அடுத்தபடியாக பரப்பளவுல மிகப்பெரிய அமீரகமானது தான் துபாய். 4114 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்ட துபாயில கிட்டத்தட்ட 2.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். இந்த நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே அந்த நாட்டுக்குரியவர்கள் அல்ல. குறிப்பாக 75% அதிகமான மக்கள் வெளிநாட்டினராக தான் காணப்படுகிறார்கள். என்னதான் துபாய் நகரம் ஒரு இஸ்லாமிய நகரமா காணப்பட்டாலுமே இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், வங்காளிகள், பிலிப்பீனியர்கள், இலங்கையர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள்னு சொல்லி பல்வேறு இன மக்கள் வாழக்கூடிய, அது மாத்திரமல்ல பல்வேறு நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் கொண்ட ஒரு பல்லின குழுக்கள் வாழக்கூடிய ஒரு நகரம் தான் துபாய். என்னதான் பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரமாக துபாய் காணப்பட்டாலுமே குடியுரிமைகளை பெற்றுக்கொள்வதில் காணப்படுகின்ற கடுமையான சட்டங்கள் காரணமாக குடியுரிமைகளை பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறது இலகுவான காரியம் அல்ல. உலகத்துல இருக்கக்கூடிய நகரங்கள்ல மிக குறுகிய காலத்துல தன்னுடைய பொருளாதாரத்துல வளர்ந்த ஒரு நகரம் துபாய். 2012ஆம் ஆண்டுல துபாய் உலகிலேயே மிக விலை உயர்ந்த நகரங்கள்ல 22வது நகரமாகவும் மத்திய கிழக்குல மிகவும் விலை உயர்ந்த ஒரு நகரமாகவும் காணப்படுகிறது தான் துபாய். அது மாத்திரமல்ல, 2014ல உலகத்துல, அதாவது ஜெனீவாவுக்கு பிறகு உலகின் மிக அதிக விலை உயர்ந்த ஹோட்டல்கள் காணப்பட்டது துபாயில தான். அமெரிக்கா உலகளாவிய ஆலோசனை நிறுவனமான மெர்சர் அவர்களுடைய ஒரு ஆய்வுல மத்திய கிழக்குல வாழக்கூடிய இடங்களில அதிக சிறந்த இடங்கள்ல ஒன்றாக துபாய் நகரம் மதிப்பிடப்பட்டது. துபாயில கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள்னு சொல்லி பல்வேறு மதத்தை உடையவர்கள் காணப்பட்டாலுமே அந்த நாட்டினுடைய அல்லது அந்த நகரத்தினுடைய ஒரு பண்பு தான் அனைத்து மதத்தினுடைய உணர்வுகளுக்கும் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மதிப்பும் அளிக்கிறார்கள். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எல்லா மதத்தினரும் வழிபடக்கூடிய வகைகள்ல கோயில்கள், சர்ச்கள், அதே நேரம் பள்ளிவாசல்கள்னு சொல்லி எல்லாமே துபாயில காணப்படுது. ஐக்கிய அரபு அமீரகங்கள்ல பொருளாதாரத்துல 2வது மிகப்பெரிய அமீரகம் தான் துபாய். அபுதாபியை விட நிலப்பரப்பிலும் எண்ணெய் வளத்திலும் பல மடங்கு ஒரு சிறிய ஒரு அமீரகம் தான் துபாய். துபாயினுடைய நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணெய் வளம் தான் ஒரு மிக முக்கியமாக காரணியாக இருந்திருக்கிறது. ஆனா இந்த எண்ணெய் வளம் துபாயினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்காலத்துல உதவாது அப்படிங்கிறத அறிந்திருந்த அரசாங்கம் எண்ணெய் சாரா பொருளாதார வளர்ச்சியில கவனம் செலுத்தியதன் காரணமாக தான் துபாய் இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமா அல்லது ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு நகரமா வளர்ந்து நிற்கிறது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணிகள்ல ஒன்றாக காணப்படுவது வெளிநாட்டு முதலீடுகள் தான். குறிப்பா துபாயினுடைய கட்டுமானத்துறை 2004ஆம் ஆண்டுல தொடங்கி 5 ஆண்டுகள்ல அசாதாரண வளர்ச்சி அடைகிறது. இந்தியா, இங்கிலாந்து, ரஷ்யா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள்ல இருந்து வந்த முதலீடுகள் தான் பெரும் காரணமாக அமைகிறது.
உலகின் உயரமான கட்டிடம், அது மாத்திரமல்ல துபாயின் ஒரு அடையாள சின்னமாக காணப்படுகின்ற புர்ஜ் கலிஃபா இங்குதான் இருக்கிறது. 828 மீட்டர் உயரம் கொண்டது மட்டுமல்லாமல் 163 மாடிகள் இந்த புர்ஜ் கலிஃபாங்கிற கட்டிடத்துல காணப்படுது. இந்த ஒரு நகரத்துல காணப்படுகின்ற பாம் ஜுமேரோ மற்றும் த வேர்ல்ட் ஐலண்ட்ஸ் போன்றது மனிதனால உருவாக்கப்பட்ட தீவுகளாக காணப்படுது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த நகரத்துல இருக்கக்கூடிய போலீசாருக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய கார்கள் தான் லம்போகினி, புகாட்டி, பெராரி போன்ற அதிக விலை மதிப்பு கொண்ட கார்கள் தான் இவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய நாடுகள்ல அல்லது நம்முடைய நகரங்கள்ல ஏடிஎம் பயன்படுத்தி காசு தான் எடுப்போம். ஆனா துபாயில மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தங்கத்தை வாங்க முடியும். அங்குள்ள ஏடிஎம் மெஷின்களை பயன்படுத்தி உங்களுக்கு தங்கத்தை வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னொரு ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, துபாயில குடியிருக்கிறவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது. இது உலக அளவில் தொழில்நுட்ப வல்லுநர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விடயமா பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இங்குள்ள பாரம்பரிய ஒட்டக பந்தயங்கள்ல ஜாக்கிகளாக ரோபோக்களை பயன்படுத்துகிறார்கள். இது இவர்களுடைய நவீன தொழில்துறை வளர்ச்சியினுடைய ஒரு அங்கமா காணப்படுகிறது. துபாய் மால் உலகின் மிகப்பெரிய மாலாக திகழ்கிறது. 1200க்கும் மேற்பட்ட கடைகள், ஒரு அக்வேரியம், அது மாத்திரமல்ல ஐஸ் ஸ்கேட்டிங் பகுதியிலும் இந்த ஒரு மால்ல காணப்படுது. அது மாத்திரமல்ல, இந்த நகரத்துல இவர்களுடைய வறட்சியை சமாளிக்கிறதுக்காக கிளவுட் சீடிங் தொழில்நுட்பத்தை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதன் மூலம் செயற்கை முறையில மழையை கொண்டு வரக்கூடியதான ஒரு தொழில்நுட்பத்தை இந்த துபாய் நகரம் பயன்படுத்துகிறது. இப்படி துபாய் அப்படிங்கிறது ஒரு நகரமாக மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேகம் பேருக்கிட்ட அறியப்பட்ட ஒரு நகரமாகவும் காணப்படுது. அது மாத்திரமல்ல, பல்லின மக்களையும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நகரமாக காணப்படுவதுதான் துபாய். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.